சிம்மம் 100% மாட்டிக்க போறீங்க. என்னங்க ஒரு குண்ட தூக்கி போடுறீங்களே! ஏற்கனவே நாங்க அஷ்டம சனியில படாத பாடு பட்டுட்டு இருக்கோம். இதுல நீங்க வேற ஏங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்மராசிய பொறுத்தவரைக்கும் சனி பகவான் என்னதான் அஷ்டமத்துல இருந்தாலும் கூட, இப்ப அவரு வக்ரம் ஆக போறாரு. ஏதாவது நல்லது பண்ணிட மாட்டாரா? அததான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம, யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். இல்ல அவங்க வாழ்க்கையில படுற கஷ்டத்துக்கு இது ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசா இப்பதான் வரீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, உங்களுடைய ஆதரவ தொடர்ந்து எங்களுக்கு குடுங்க. சனி வக்ர பயிற்சியோட பரிகாரங்கள் டீட்டெயில்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும், ராசிக்கு இப்ப 6ல உட்கார்ந்திருக்காரு. ஒரே கொடைச்சல் தான் உண்மைய சொல்லப்போனா. சொல்லுங்க சிம்மராசி, கடந்த 2 வருஷமா என்னென்ன கஷ்டப்பட்டீங்க? எந்தெந்த விஷயங்கள்ல சனி பகவான் உங்களுக்கு பாடத்தெல்லாம் சொல்லிக் குடுத்தாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கரியர் ரிலேட்டடா நம்ப இந்த ஒரு 6 மாத காலம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, சிம்மராசிய பொறுத்தவரைக்கும், அஷ்டம சனி அப்படின்றது லைஃப்ல வந்து பதட்டத்தையும், பயத்தையும் கண்டிப்பா குடுக்கும். அந்த வகையில கரியர்லயும் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எதையுமே வந்து முழுசா உங்களுக்கு குடுக்கவே மாட்டார். குடுக்குற மாரி குடுத்துட்டு அப்படியே பறிச்சுட்டு போயிடுவார். டக்குன்னு எந்த ஒரு விஷயமும் குடுக்கவே மாட்டாரு. ஆனா, இப்ப குருவோட பார்வை படுது. அந்த ஒரு வகையில வந்து சிம்ம ராசிக்காரங்க தப்பிச்சீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தமா மாட்டல. மொத்தமா மாட்டல. ஓகேவா? ஸோ நான் 100%ன்னு சொன்னேன்ல. அட்லீஸ்ட் ஒரு 10% தப்பிச்சிருவீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா, அந்த 10% ஏன் சொல்றேன்னா, குருவோட பார்வை வந்து சனிக்கு வந்து விழுறதுனால, மொத்தமா உங்கள வேலைய விட்டு தூக்குறதோ, இல்ல மொத்தமா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் குடுத்து உங்களுடைய அடிவயத்துல புளிய கரைக்க வைக்கிறதோ, இல்ல உங்க வாழ்க்கையில வந்து குடும்ப பொருளாதாரத்துல கை வைக்கிறதோ, இதெல்லாம் சனி மொத்தமா பண்ண மாட்டார். ஏன்னா குருவோட பார்வை அங்க விழுறது. ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருப்பாரு. "எப்பா நீ பார்க்குற, சரி நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். நான் எதுவும் பண்ண மாட்டேன். சிம்மராசி எதுவும் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். இருந்தாலுமே சிம்மராசியில இருக்கவங்க லக்ஷ்மி நாராயணன் தொடர்ந்து வழிபடுங்க. அடுத்து ஒரு 6 மாத காலமான இந்த வக்ர பயிற்சி வந்து நடக்க இருக்கு. ஸோ லக்ஷ்மி நாராயணன் வந்து உங்களுக்கு நிறைய மனசுல தெம்பையும் தைரியத்தையும் கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி ரிலேட்டடா எப்படி இருக்க போகுது? இப்போ ஃபேமிலி ரிலேட்டடா நம்ம பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வக்ரம். ஸோ வக்ரமா இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஃபேமிலியில யார் கூடயும் அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குவாதமோ, சண்டையோ எதுவுமே போடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு சும்மாவே வந்து 7:30 சரிங்களா? நம்ம வந்து நல்லதே பண்ணணும்னு தான் நெனைப்போம். யாரையும் நம்ம மனசார நம்ம கெடுக்க மாட்டோம். ஏன்னா சிம்மராசியால வாழ்ந்தவங்க கோடி பேரு. ஆனா கெட்டவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்கு பிரச்சனையே என்னன்னா, நம்ம நல்லது செய்ய போய் பேர் கெட்டு போய் நிக்கிறது நம்ம தான். அதனால குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்லது பண்றேன்னு போய் முன்னாடி நிக்காதீங்க. முதல்ல உங்கள பாருங்க. உங்கள நீங்க வந்து மறந்துட்டீங்க. உங்கள முதல்ல மீட்டு எடுத்துட்டு வாங்க. ஸோ இந்த ஒரு 6 மாச காலத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்த பாருங்க, வேண்டான்னு சொல்லல. குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே பண்ணுங்க. ஆனாலும் சனி என்ன சொல்றாரு? அதான் முக்கியம் இந்த வக்ர காலம். பின்னோக்கி நகரு. பின்னோக்கி நகர்ந்து நீ என்னென்ன மிஸ்டேக் பண்ண? உன்ன நீ பாத்தியா? உன்ன நீ டேக் கேர் பண்ணியா? உன்னுடைய ஹெல்த்த பாத்தியா? இப்படி எல்லாம் கேள்விகள் சனி வந்து உங்க பிரெயின்ல வந்து கேட்பார். ஆழ் மனசுல கேட்க ஆரம்பிப்பார். ஸோ இந்த 6 மாச காலங்கள் ஃபேமிலியில நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப பேசி நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப பூசிக்க வேண்டாம். கரியர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தான் சார்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சிம்மராசிக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல. அடுத்து சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படின்றத பாருங்க. சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பயிற்சினா என்னன்னு தெரியும். ஆனா சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி நடத்த போறாரு. அதாவது ஜூலை 27ல இருந்து டிசம்பர் 11. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு. நிறைய மக்களுக்கு இங்க என்ன தெரியும்னா, சனி பயிற்சியை பத்தி கேள்விப்படுவீங்க. பட் சனி வக்ர பயிற்சினா உண்மையிலே என்ன? இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள் அறிவியல் பூர்வமா சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு குடுக்குறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது.
அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு? எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்ல போறது வந்து இது வந்து மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா, அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்ப நம்ம மேஷ ராசியில இருந்து நம்ம மீன ராசி நம்ம பார்க்கிறோம். இப்ப மேஷ ராசி எடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகரத்தையும் கும்பத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. சோ இப்ப மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? சோ அப்ப 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10, 11ஆம் வீடுகள்ல நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்கு, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போகிறதுக்கான காரணம் என்னன்னா, அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருடம் வந்து நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி வந்து சனியோட பெயர்ச்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர, அந்த வக்ர பெயர்ச்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துட்டு வரோங்க. நீங்க வந்து இந்த வக்ர பயிற்சி காலத்தை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறைய எக்கனாமிக்ல ஒரு பொருளாதாரத்துல நிறைய சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. மணி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது, சனி வக்ர பயிற்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோட இணைவுல இருக்கும்போது சில நேரங்கள்ல போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாம பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சனியும் செவ்வாயோட இணைவுல தான் அது வந்து நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமா அந்த 6 மாத காலங்கள்ல நம்ம வந்து கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்கள்ல நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமா இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம ராசி அடிப்படையில பேசல, லக்னம் அடிப்படையில பேசல, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்க பேசல. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது அப்ப நீங்க அது எந்த பாவத்துல இருக்காரு, அதை நீங்க வந்து லக்ன பாவத்துல இருந்து எந்த பாவத்துல இருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்றாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்க. ஒருவேளை 4ஆம் பாவத்துல அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டுல குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்றது, லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிதா, நம்மளால வாங்க முடியாம போதா, இல்லை ஒருவேளை 7ஆம் பாவத்துல சனி வந்து வக்ரம் மாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து திருமண ஸ்தானத்துல வருது. அப்ப சனி அந்த வீட்டுல வந்து நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமா இருக்காரு அப்படின்னா லேட்டா மேரேஜ் நடக்கிறது, இல்லை மேரேஜே நடக்காம போறது. இது நான் சொல்றது ராசி லக்ன அடிப்படையில சொல்லல. ஒருவேளை உங்க எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகள்ல எது வேணா இருக்கட்டும், அதுல சனி வந்து 7ஆம் பாவத்துல இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி வந்து திருமணத்தையே நடக்க விடாம பண்றது. இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உன்னிப்பா நம்ம வந்து ஜாதக ரீதியா நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்றோம், பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஆனா இந்த வக்ர பயிற்சி காலங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பத்தி நீங்க பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. Thank you.